ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வெயிலும் இருக்குது, மேகமூட்டமாகவும் இருக்குது, மழை வர மாதிரி. எழுந்திரிச்சு வெளியே போனால் அழகாக ஒரு ரெயின்போ பார்த்தேன். சரி நீங்களும் அதை பார்க்கட்டோன்னு வீடியோ எடுத்திருந்தேன். காலையில் இப்படி பார்க்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்படியே போய் என்ன சமைக்கலாம்னு யோசித்து ஒரு வழியாக முடிவெடுத்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேரட், பீன்ஸ், ஆனியன், கேப்சிகம், கேபேஜ் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வெறும் பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு நார்மல் ரைஸு, பாஸ்மதி எல்லாம் போடலை, நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க அப்படியாவது அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆனியன், கேபேஜ், கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை மிளகாய், கேப்சிகம், பின்ன சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வணங்கினதும் 2 எக் போட்டு பீட் பண்ணிவிட்டு பின்ன நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காரமாக இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு மேங்கோஸ் எடுத்திருக்கேன். மேங்கோ சீசன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு மேங்கோஸ் தான் கேட்குறாங்க. பின்ன லன்ச் பேக் பண்ணியாச்சு. பாருங்கள், வெஜிடபிள்ஸே தெரியாது, அந்த மாதிரி தான் வெஜிடபிள் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து சோயாபீன்ஸ் சில்லி கேட்டிருந்தாங்க, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நீ குழந்தைங்களெல்லாம் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு 2 பேரும் அனுப்பி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கான டைம். வாங்க டீ சாப்பிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு வெளியே உட்காந்து வெளியே இருக்கிற வானத்தை பார்த்துட்டு டீ சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு ஒரு அமைதியாக இருக்கும். அப்படியே துணி துவைக்கிற வேலை இருந்தது, மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் நிறையா இருக்குது, காலையில் சமைச்சதை அதெல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது ரொட்டீனாக நம்ம பண்ணுறது தான், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது. பட் நமக்கான டைம் நம்ம எடுக்கவே முடிய மாட்டேங்குது. 1.5 months பக்கம் லீவ் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு, பட் நம்ம எதுவுமே நமக்கு பண்ண முடியல. சரி இனியாச்சும் இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். சரி ஒரு ஹேர் ஆயிலாவது ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப முடி கொட்டுது, அதுவும் ரீசெண்ட் டேஸாக ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது. இதை நம்மகிட்ட இருக்கிற பொருள் வச்சு நம்ம சிம்பிளாக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். என்கிட்ட ரோஸ்மேரி செடி வந்து நல்லா வளர்ந்துருந்தது. அது இப்போ கட் பண்ணி விட்டால், மேபி ப்ரூன் பண்ணி விட்டால் அது வந்து இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அது கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சம் செம்பருத்தி இலை வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ரோஸ்மெரி, செம்பருத்தி நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். செம்பருத்தி இலை இதை வந்து நல்லா எண்ணெயில் காய்ச்சி எடுத்திருக்கேன். கூடவே 2 வெந்தயமும் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். காய்ச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 2 days ஒன்ஸ் அப்படி தேய்ச்சிட்டு வரலாம். நம்ம நல்ல தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஒரு 2 hours 3 hours ஊற வச்சுட்டு, இல்லைன்னா மார்னிங் போட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். தொடர்ந்து ஒரு 3 months யூஸ் பண்ணி இதில் எதாவது டிஃப்ரென்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியாவது முடி வளர்ந்தால் நல்லது தானே. காசு கொடுத்த கடையில் ஹேர் ஆயில் வாங்கி அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹேர் ஃபால் இன்னும் வேர்ஸ்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால இது ஒரு சின்ன ட்ரை. மெஷர்மெண்ட்காக இந்த 2 பாட்டிலிருந்து ஆயில் எடுத்திருந்தேன். இதில் பாருங்கள், 2லேயுமே 75% தான் கிடச்சிது. 25% எண்ணெய் வந்து நல்லா இஞ்சிருச்சு. இன்னி துணியெல்லாம் காய வச்சுட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகணும். உங்கள் டே இன்றைக்கி எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.